ஜெய் சாயிராம். வாழ்க்கை என்பது அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. 1000 ஆச்சரியங்களை ஒளித்துதான் வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாகவும் வைத்திருக்கிறது. எனவே எதை எப்பொழுது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம் கையில்தான் இருக்கிறது. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய மகத்தான மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பாவை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிரியமே. தன்னம்பிக்கை அதிகமாக உன்னிடத்தில் இருக்கிறது என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் என் பிரியமே. தனிமையில் இதை கேட்டுப்பார். உன்னுடைய ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் மேலோங்கும். என் அன்பு பிரியமே, தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை நீ எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய மன அமைதி உனக்கு நிரந்தரமாக நிம்மதியாகவே இருக்கும். விருப்பத்தோடு எதை செய்ய நினைத்தாலும் 1000 வழிகள் உன் கண்களுக்கு தெரியும் என் பிரியமே. விருப்பம் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் 1000 காரணங்கள் செய்ய வேண்டாம் என்று உனக்கு தோன்றவே செய்யும். இதுதான் உன்னுடைய எண்ணம். ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாக உன் மனதில் யோசித்து கொண்டே இரு. இலக்கை அடையும் வரை அந்த ஒரு எண்ணம் உன் மனதில் இருந்து கொண்டாலே போதும், இருந்து கொண்டிருந்தாலே போதும், சரியானது மிக சரியாகவே நடக்கும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் சரியாக பயன்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அனுபவங்கள் மட்டும்தான் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது. காணாமல் போனவர்களை தேடலாம் என் பிரியமே, அதில் தவறே கிடையாது. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை பற்றி உன்னுடைய வாழ்வை நீ நினைத்து நினைத்து வீணடித்து கொள்ளாதே என் பிரியமே. மற்றவர்களுக்கு கொடுப்பது மிக சிறியதாக இருக்கிறதே என்று கொடுக்கும் பொழுது சிறிது கூட தயக்கம் கொள்ளாதே. ஏனென்றால் நீ கொடுக்கும் பொழுது அதை வாங்குபவர்களுக்கு அது மிக பெரியதாகத்தான் இருக்கும். எனவே கொடுக்கும் பொழுது மிக மிக சிறியதாக இருக்கிறதே என்று மட்டும் நினைத்து விடாதே. பேசும் பொழுது சில வார்த்தைகளை கவனமாக பேச கற்றுக்கொள். ஏனென்றால் அது சில சமயம் மற்றவர்களின் மனதை நோகடிக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. கடைசி வரை அது மிகப்பெரிய ரணமாகவே அவர்கள் மனதில் பதிந்துவிடும். ஆம் என் குழந்தா, பேசுவதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். எப்பொழுதுமே தகுதி இல்லாதவர்களிடம் வீண் விவாதம் செய்து கொண்டே இருக்காதே. அப்படி விவாதம் செய்து கொண்டே இருந்தால் உன்னுடைய தகுதிதான் குறைந்துவிடும், அவர்களுடைய தகுதி உயர்ந்துவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய தகுதியை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. ஆம் என் குழந்தா, மற்றவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது. உன்னை பற்றி உனக்கு தெரியாதா? அவர்களுக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது என்று நினைத்து கொண்டு தேவையில்லாத பேச்சுக்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல என் பிரியமே. உன்னை ஏளனமாக பேசும் சிலருக்கு உன்னை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம்தான் உன்னுடைய எதிர்காலம் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஒரு இடத்திலும் வீண் பேச்சவே பேசாதே. உன்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதி உனக்கு அதீத மதிப்பை கொடுக்கும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஒருபோதும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே.
அவர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கானது நிச்சயமாக அந்த காலமே அவர்களுக்கு பதில் சொல்லும். எனவே மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அதை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிடு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருத்தப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய மகத்தான மாற்றத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தும் வரை ஓய மாட்டேன் என் பிரியமே. எப்பொழுதுமே நான் ஓயவே மாட்டேன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய சொந்த வாழ்வில் மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள். எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்காதே என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். ஏமாற்றம் என்பது உனக்கு இருக்கவே இருக்காது. உனக்கு வேண்டாததைக் கண்டு அமைதியாக விலகி செல்ல கற்றுக்கொள். 1000 வார்த்தைகள் பேசி பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர் மௌனமாக செல்பவர்தான். என் அன்பு பிரியமே, நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் கண்டபடி அவர்கள் சண்டை போடவே மாட்டார்கள். சத்தமில்லாமல் உன்னிடத்திலிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். அவர்கள்தான் நல்ல மனிதர்கள். யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தேவையில்லாமல் தலையிடாமல் அவர்களுடைய வாழ்வின் கடமைகளை அறிவோடும் அக்கறையோடும் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு இந்த மூன்றுமே அபரீதமாக வந்து சேரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. யாருக்கும் விளக்கம் கொடுத்து உன்னுடைய நேரத்தை வீணாக்கி விடாதே என் பிரியமே. அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். எனவே தேவையில்லாத இடத்தில் பேசுவதை முதலில் நிறுத்திவிடு. என் அன்பு பிரியமே, உனக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒருவருக்கு தகுதி வேண்டும், தகுதி இருக்க வேண்டும். அதை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே. யாரையுமே வெறுத்து ஒதுக்காதே. எதை பற்றியும் கவலையே படாதே என் பிரியமே. குறைவாக எதிர்பார்க்க கற்றுக்கொள். அதிகமாக கொடுக்க கற்றுக்கொள். இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க பழகிக்கொள். எப்பொழுதுமே புன்னகை செய்து கொண்டே இரு. நிதானமாக இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். இதை நீ கற்றுக்கொண்டாலே போதும். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும். எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில்தான் உன்னுடைய வாழ்வு என்னும் வீட்டை நீ கட்டப் போகிறாய் என் பிரியமே. எண்ணம் எப்படியோ அப்படியே தான் உன்னுடைய வாழ்வும் அமைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமியை உருவாக்கம் செய்கிறது. ஆம் என் பிரியமே, மேடு பள்ளம் நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்கம் செய்கிறது. இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள். துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே, பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே என் பிரியமே. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்வு. இன்பம் மட்டுமே யாரிடத்தில் நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. துன்பம் மட்டுமே நிரந்தரமாக ஒருவரிடத்தில் தங்கிவிடவும் முடியாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்வு. நீ நினைத்ததை நிறைவேற்ற உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் பிரியமே. எதற்குமே கவலைப்படாதே. அடியே படாமல் வலிக்க செய்வது என்ன தெரியுமா என் பிரியமே? வார்த்தைகள்தான். அடியே படாமல் வலிக்க செய்வது ஒருவருடைய வார்த்தைகள்.
மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள்தான். அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக நீ எப்பொழுதுமே இருக்கக்கூடாது என் பிரியமே. அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்காதே என்று. தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். மிகப்பெரிய மகத்தான மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்த்த நான் எல்லா கதவுகளையும் திறந்து விட்டேன் என் பிரியமே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நிறைவேற்றப் போகிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் வாழ வைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் என் பிரியமான பொக்கிஷத்திற்காக நான் செய்தே காட்டுவேன். என் அன்பு பிள்ளையே, ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நிச்சயமாக உன் சாயப்பாவின் வாக்கு இதுதான். இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் அற்புதத்தம் நிகழவே நிகழாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும்.
எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்துக் கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக தேடும் ஒன்று உன்னை தள்ளி கொண்டு போய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? அதற்காக நீ கவலைப்படவும் செய்கிறாய். உனக்கு எதுவுமே புலப்படாமல் இருக்கிறது. இப்படிதானே உன் மனம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் நீ அனைத்தையும், முடிந்தது அனைத்தையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும், உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி, அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தை கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா?
விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. இரவோடு இரவாக உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையையும் சோதனையையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் சாயிதேவா. உனக்கு நடக்கும் இந்த அதிசயத்தை பார்த்து நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது, இது கனவா அல்லது நினைவா என்று மெய்சிலிர்த்து பார்க்கப் போகிறாய். ஏனென்றால் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தாயோ? இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ? அதற்கான வேலைகளை எல்லாம் இப்பொழுது உன் சாயப்பா செய்ய போகிறேன். இந்த விஷயத்தை எப்படி செய்வது, இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கிறாயோ? அதை நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க போகும் வேளையில், அதற்கான வேளையில் உன் சாயப்பா இறங்கிவிட்டேன். உன்னை எதிர்நோக்கி வரும் தடை கற்களையெல்லாம் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன் நான். இனி எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவும் முடியாது, உன்னை நெருங்கி விடவும் நான் விடமாட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து இருக்கப் போகிறது. கண்மணியே, இனி உன் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். நாளை விடியலில் நீ சந்தோஷப்படும்படி நான் பல விஷயங்களை உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். பிரமிக்கத்தக்க பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது, நிகழப்போகிறது. எனவே கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ தேடும் நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சுவர்க்கமாகவே மாற்றுவேன். உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் தங்களுடைய இலக்கை ஒரு பொழுதும் அடையவே முடியாது. உன்னுடைய படிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும், நீ மற்றவர்களிடம் எப்படி அணுகுகிறாய் என்ற தன்மையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்பொழுது உன்னை விட்டு பிரிந்தவர்க்கு உன் ஞாபகம் வருமானால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பு வெற்றி பெறுகிறது என்றுதானே அர்த்தம். அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயத்தோடே வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் கண்மணியே. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் மாறும் என்று தெரிவதில்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரமாக உன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டாயா? புரிந்து கொண்டாயல்லவா? அவ்வளவுதான் வாழ்க்கையே குழந்தையே. சுவைக்கு அடிமையானவர்களை ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதும், பணத்துக்கு அடிமையாகிவிட்டவர்களிடம் மனதை பற்றி பேசுவதாலும்
எந்த பயனும் இல்லை. நடந்ததை எண்ணி எண்ணியே வருந்திக் கொண்டிருப்பதாலும் எந்த பயனும் இல்லை. அதை மறந்துவிட்டு நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கைக்கு நல்லது, மகிழ்ச்சியும் கூட. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக கூட இருக்கும். மற்றவர்களுக்கு முன்னால் எப்பொழுதும் சோகத்தை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடும். எதிர்பார்க்கும் பொழுது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது அனைத்து அதிசயங்களும் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அந்த அதிசயத்தை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல பிரகாசமான வெளிச்சமான விடியலை கண்களுக்கு காண்பிப்பேன். பிரமிக்கத்தக்க பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன். உன் சாயி தேவா.